Hi friends, welcome back to our channel. Sunday ஸ்பெஷலாக நம்ம ஒரு பிரியாணி தான் பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது நாங்கள் வெளியில் போயிருந்தப்போ ஒரு இடத்துல சாப்பிட்டுருந்தோம், சிக்கன் தொக்கு பிரியாணி அப்படின்னு சொல்லிட்டு. அதை தான் நான் என்னோடய ஸ்டைலில் வீட்டில் செஞ்சேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அது எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப எம்மியாக இருந்துச்சு இந்த ஸ்டைலில் செஞ்சது. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு தவாயில் 1 டீஸ்பூன் பட்டரு, 2லேருந்து 3 டீஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுக்கிட்டேன். அதே மாதிரி பிரியாணி தாளிக்கிறதுக்கு தேவையான பட்டை, லவங்கம், சோம்பு, ஏலக்காய், அன்னாச்சிப்பூ, தாமரை இதழ் எல்லாத்தையும் போட்டு தாளிச்சுப்போம். அது கூடவே ஒரு வெங்காயம், 3 பச்சை மிளகாய், 4-5 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டிக்கிட்டேன். அதுவும் பார்த்திங்கன்னா கொரன்னு ஓட்டிக்கோங்க, ரொம்ப மசிய வேண்டாம். நம்ம எப்படி சாதாரணமாக அதாவது இடித்து போடுற லெவல்னு வச்சுக்கோங்களேன், அம்மியில் இடித்து போட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஸ்டைலுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி டைப்பில் அரைச்சி போட்டுக்கிட்டு, அதாவது பல்ஸ் மோடில் 1-2 மட்டும் போட்டு எடுத்து அதில் போட்டு தாளிப்பில் கொட்டிக்கோங்க. அது கூடவே 2 வெங்காயம் அரிஞ்சு வச்சுருந்தேன். நான் இன்றைக்கி 2 டம்ளர் அரிசி எடுத்துருந்தேன். அதுக்கு தேவையான அளவு சின்னதாக மீடியம் சைஸ் வெங்காயம் 2 அரிஞ்சு வச்சுருந்தேன். அதையும் போட்டு அது கூட நல்லா வதக்கிக்கிட்டேன். அந்த வெங்காயம் வதங்கும் போதே 1 டீஸ்பூன் உப்பும் கொஞ்சமாக மஞ்சத்தூளும் போட்டு நல்லா வதக்கிக்கிட்டேன். நல்லா கொஞ்சம் பொன்னிறமாக கிளாஸ் மாதிரி வரும் இல்லைங்களா, அந்த ஸ்டேஜில் நம்ம சிம்மிலே வதக்குங்க. அந்த ஸ்டேஜ் வந்த உடனே நம்ம வெட்டி வச்சுருந்த தக்காளியை போட்டுக்கலாம். சாதாரணமாகவே பிரியாணி செய்கிறதுக்கு நம்மளுக்கு மசாலா தான் முக்கியம். அந்த மசாலா அளவோடு இருந்தால் தான் பிரியாணியோட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ அந்த மிக்ஸி ஜார்லேயே 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தேன். அந்த தக்காளியையும் அடித்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதுவும் அதே மாதிரி கொரன்னு அடிச்சுக்கோங்க, ரொம்ப மசிய அரைக்காதீங்க. அப்போ தான் நம்ம அரிஞ்சு போட்டு கையால் பிச்சு போட்டால் என்ன டேஸ்ட் வருமோ அந்த மாதிரி ஒரு டேஸ்ட் வரும். இல்லைன்னா தக்காளியோட தோல் இதெல்லாம் சேர்ந்து ஒரு மாதிரி வேறு ஒரு டேஸ்ட்டில் தான் வரும். இப்போ நான் கழுவி வச்சுருந்த சிக்கனை இது கூட ஆட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். சிக்கனை நல்லா கிளறி விடுங்க. அந்த எண்ணெயிலேயே அது நல்லா வதங்கட்டும். இப்போ இதை நல்லா வதக்கி விட்டு உப்பு காரம் இதுக்கு தேவையான அளவு காரம் வேணால் போட்டுக்கலாம். இதில் ஆல்ரெடி 3 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். இதுக்கு தகுந்தா போல் நம்ம காரம் போட்டுக்கலாம். இல்லைன்னா சிக்கன் மசாலா கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். 1 டீஸ்பூன் சிக்கன் மசாலா, 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், சாதாரண சில்லி பவுடர் இருக்கு இல்லைங்களா, அது எடுத்துக்கிட்டேன். அப்போ தான் கொஞ்சம் கலரும் கொடுக்கும். சிக்கன் தூள் 1 டீஸ்பூனும் 1 டீஸ்பூன் காஷ்மீர் மிளகாய் தூளும் சேர்த்துக்கிட்டேன். இதுக்கு காரத்துக்கு இந்த அளவுக்கு காரம் இருந்தால் சரியாக இருக்கும் அப்படின்றதுக்காக. அது கூடவே கொஞ்சமாக தயிர் ஆட் பண்ணிக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சிக்கன் அந்த இதுவுலேயே வேகணும், மசாலாலேயும் அந்த அதில் வர கொழுப்பு இதுலேருந்தும் வேகணும். அதிலே பாதி வெந்துடும். அதுக்கப்புறமா நம்ம கழுவி வச்சுருக்க பாஸ்மதி ரைஸை அதில் போட்டுக்கலாம். நல்லா போட்டுட்டு அதையும் ஒரு நல்லா கிண்டி விடுங்க. அப்போ தான் மசாலா ஒரே இடமா தங்காமல் எல்லாத்துலேயும் ஸ்ப்ரெட் ஆகி நிற்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓரத்தில் இருக்க அரிசி எல்லாத்தையும் நம்ம தள்ளி விட்டுட்டு நல்லா இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவு தண்ணியை விட்டுப்போம். இதுக்கு நான் 2 டம்ளர் எடுத்ததுன்னு சொன்னேன் இல்லைங்களா, அதுக்கு தகுந்த அளவு 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி அப்படின்ற மெஷர்மெண்ட்டு. இது பாஸ்மதி ரைஸு அப்படின்றதுனால மொத்தத்தில் ஒரு 1/2 டம்ளர் மட்டும் கம்மி பண்ணிக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணின்னும் போது 4 டம்ளர் ஆகுது. நான் மொத்தமாக ஊற்றும் போது 3 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா பாஸ்மதி ரைஸ் சீக்கிரம் வெந்துடும். அதனுடைய பதம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் குழஞ்சிற மாதிரி ஆகிடக்கூடாது, டக்குன்னு வெந்துடும்ன்றதுனால அதுக்கு 1/2 டம்ளர் தண்ணி இருந்தால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை நல்லா கலரி விட்டு மூடி சிறுந்தியில் 10 நிமிஷம் வைங்க ஃப்ரெண்ட்ஸ். திரும்ப எடுத்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணி சொதன்னு இருக்கும்போது
மறுபடியும் நம்ம மூடி ஒரு லைட்டாக கலரி விட்டுட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் இருந்தாலே சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், கமகமன்ட்டு சூப்பரான சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு நம்ம ஒரு தொக்கு செய்ய போகிறோம். அதுவும் சிக்கன் தொக்கு தான். அதையும் எந்த மாதிரி இதுவில் செஞ்சேன் அப்படின்றதையும் பாருங்கள். நல்லா கலரி விட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்குது. உங்கள்கிட்ட தயிர் இல்லை அப்படின்னா கடைசியாக நீங்கள் மூடும்போது ஒரு 1/2 டீஸ்பூன் இல்லைன்னா 1 டீஸ்பூன் லெமன் ஊற்றி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தொக்கு செய்யறதுக்கு அந்த மிக்ஸி ஜார்லேயே 5-6 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி 2ஆக கட் பண்ணி போட்டுக்கோங்க. ஒரு துண்டு இஞ்சியை, 2 காஞ்ச மிளகாய், 2 பச்சை மிளகாய். ஒரு காரசாரமான தொக்கு எப்படி இருக்கும்ன்றத மாதிரி செய்யலாம் அப்படின்ட்டு ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி டேஸ்ட்டில் செஞ்சது. அன்றைக்கி நான் சாப்பிட்ட டேஸ்ட் ரொம்ப பிடிச்சிருக்குது. அது மாதிரி நானும் ட்ரை பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, கூடவே கறிவேப்பிலை, கொத்தமல்லி, கொஞ்சமாக ஒரு 1/2 வெங்காயம் இதையும் போட்டு ஒன்றா போட்டு அரைச்சிக்க போகிறோம். இது கூடவே ஒரு தக்காளி. இது தொக்குக்கு நிறைய தக்காளி தேவைப்படாது ஃப்ரெண்ட்ஸ். ஒரே ஒரு தக்காளி போட்டுக்கோங்க. இது நல்லா போட்டு மிக்ஸி ஜாரில் ஒரு ஓட்டு ஓட்டிக்கோங்க. இது ஓட்டி எடுத்துகிட்ட பிறகு நம்ம இதை இந்த மாதிரி இதில் அரைச்சிக்கோங்க. இதை நம்ம இந்த சிக்கன் மசாலாவில் போட்டு நல்லா கலரி ஒரு 1/2 மணி நேரம் ஊற வைக்க போகிறேன். இது நல்லா ஊறி வந்த பிறகு இதுக்கு தேவையான அளவு உப்பும் போட்டுக்கோங்க. உப்புன்னா நீங்கள் இப்போ ஒரு 1/2 கிலோ எடுக்கிறீங்க அப்படின்னா 1 டீஸ்பூன் அளவு, அதாவது நீங்கள் எந்த மாதிரி டீஸ்பூன் போடுறீங்கன்னு பார்த்துக்கோங்க. அந்த டீஸ்பூன் அளவில் 1 டீஸ்பூன் போடுங்க. இல்லைனா அதுக்கு கம்மியாகவும் போட்டுக்கிட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு தேவையான அளவு தயிர் ஊற்றிக்கிட்டேன் நான் ஃப்ரெண்ட்ஸ், அதை கலக்கிறதுக்கு. அப்படி இல்லைன்னா நீங்கள் லெமன் ஊற்றி பிசைஞ்சிக்கோங்க. லெமனை விட தயிர் தான் ரொம்ப நல்லது. இந்த மாதிரி நல்லா பரட்டி விட்டு உப்பு காரம் எல்லாம் நல்லா ஊறுற அளவுக்கு ஒரு 1/2 மணி நேரம் ஊற வைங்க. அதுக்கப்புறமா எடுத்து போட்டு நீங்கள் வறுத்தும் செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டைப்பில் நீங்கள் வறுத்திங்கன்னா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்நாக்ஸ் மாதிரி கொடுக்கறதுக்கு ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ இதை 1/2 மணி நேரம் ஊறின பிறகு ஒரு தவாயில் 3 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிட்டு அதுக்கும் கொஞ்சமாக ஒரு பட்டை, ஒரு லவங்கம் மட்டும் போட்டு தாளிச்சிக்கிறேன். கூடவே கொஞ்சோண்டு சோம்பும் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த தொக்குக்காக நான் வெட்டி வச்சுருந்த ஒரு வெங்காயத்தை இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கு ஒரு பெரிய வெங்காயம், பல்லாரி வெங்காயம் தான் போட்டுருந்தேன். அதையும் நல்லா போட்டு வதக்கிக்கிறேன். வதக்கிக்கிட்ட பிறகு மஞ்சத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் தூவிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதில் பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் டப்பாவோடு ஏன் தூவுறேன் அப்படின்னா டீஸ்பூன் போட்டு எடுத்து போடும்போது சில டைமில் எனக்கு அது கீழே விழுந்துருந்ததுக்காக. இது நிறைய பேருக்கு இருக்கும் அந்த பிரச்சனை. அதனால் வாங்கி வச்சுருந்த ஒரு சின்ன டப்பாவை மேலே ஒரு ஹோல்ஸ் போட்டுக்கிட்டால் மஞ்சத்தூளை அப்படியே தூவிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக வசதியாகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஒரு தக்காளி இது கூட போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி டப்பாவில் ஹோல்ஸ் போட்டு வச்சுக்கும் போது அந்த டப்பாவை எப்படி நம்ம வேணால் தான் தூக்கி போட போகிறோம். அதுக்கு நம்ம இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டு வச்சுக்கும் போது இந்த மாதிரி அவசரத்துக்கு எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா வதங்கின பிறகு இது கூடவே நம்ம எடுத்து பிசைஞ்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா, நம்ம மசாலா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த சிக்கனை இது கூட ஆட் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இதை நல்லா வதக்கி விடுங்க. அந்த எண்ணெயிலேயே அது நல்லா வதங்கட்டும். வதங்கி வந்த பிறகு லைட்டாக தண்ணி தெளிச்சுப்போம். பாருங்கள், அதுலேயே தண்ணி விடுது. இது கூடவே ஈரில் எல்லாமே இருக்கவே நான் கொஞ்சமாக ஈரில் இருக்கவே நான் அது கூடவே இது பண்ணிக்கிட்டேன். ஏன்னா ஈரில் ஒரு சிலருக்கு பிடிக்காது. இப்போ இதுக்கு தேவையான அளவு மசாலாலே ஆல்ரெடி உப்பு போட்டிருக்கிறதுனால இப்போ கொஞ்சமாக உப்பு கம்மியாக இருக்கவே நான் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டேன். எப்பயுமே உப்பு கம்மியாக போட்டு பிறகு சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ். முதலையே உப்பு திட்டமாக போட்டுட்டு முடுக்காக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது ரொம்ப நல்லது இல்லைங்களா. அதனால் நம்ம முதல்ல கொஞ்சமாக போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கவே நான் இதுக்கு தேவையான அளவு சிக்கன் மசாலா தூள் திரும்பவும் ஆட் பண்ணிக்கிட்டேன் கொஞ்சமாக. இது கூடவே மிளகாத்தூளும் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நல்லா அது வெந்து வரட்டும்.
வெந்து வந்த பிறகு பாருங்கள் நல்ல தொக்கு பதத்தில் நல்லா வந்துடுச்சு. இதுக்கு உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ரிச்னஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் வேணால் கொஞ்சமாக 2 பத்த தேங்காயும் 4 முந்திரியும் போட்டு அரைச்சி ஊற்றிக்கலாம். நான் ஆனால் ஆட் பண்ணலை. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக வந்துச்சு இந்த சிக்கன் தொக்கு. இந்த சிக்கன் தொக்கு கூட இந்த நம்ம செஞ்ச பிரியாணியை வச்சு சாப்பிடும்போது அப்படி ஒரு சுவையாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ அருமையாக இருந்துச்சு இந்த சிக்கன் தொக்கு பிரியாணி. எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட்டில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த சிக்கன் தொக்கு பிரியாணியை செஞ்சு பார்த்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் இந்த சண்டே ஹாலிடேவை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் போடுங்க. மறக்காமல் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஹாப்பி சண்டே.